பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? எப்போதும் ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருங்க. அவரை மீறி உங்க வாழ்க்கையில எதுவுமே நடக்காதுன்னு நீங்க நிச்சயமா விசுவாசிங்க. அந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை நடத்துவார். சரியா? சரி, இந்த வாரத்தின் முதல் நாள்ல இன்றைக்கு ஒரு கர்த்தருடைய வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம். எல்லா மனுஷர்களிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை தான் இன்றைக்கு ஆவியானவர் நம்மளுக்கு உணர்த்த போகிறார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு அற்புதம் தேவை, ஒரு விடுதலை தேவை, ஒரு சுகம் தேவை, ஒரு ஆசீர்வாதம் தேவை. எல்லாம் உண்மைதாங்க. ஆனா அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தேவனை அணுகுகிறோம். அப்படி தேவனிடத்துல வரும்பொழுது நமக்குள்ள கிரியை செய்கிற அந்த விசுவாசத்தினுடைய அளவீடின்படி நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், சுகமாக்கப்படுகிறோம், அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோம். இங்க ஒரு மனுஷனை குறித்து வாசித்து இந்த வேத வசனங்களை உங்களுக்கு விலக்கி சொல்ல விரும்புகிறேன். மார்க் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, இவனை கொல்லும்படி அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை இயேசுவிடத்திலே கொண்டு வருகிறான். அவனை பிசாசு அலைக்கழிக்கிறது, தீயில தள்ளுகிறது, தண்ணீரிலே தள்ளுகிறது. அவன் ஜீவனை குறிவைத்து ஒரு பெரிய போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. அவன் தன் இயேசுடைய சீஷர் எடுத்து அவளை கொண்டு வருகிறான். அவர்களாலே ஜெபித்து அவனுக்கு விடுதலை கிடைக்கல. இப்ப இயேசுவிடத்துல வருகிறான். அவன் இயேசுவிடத்துல பார்த்து சொல்லுகிற இந்த வார்த்தையை தான் இப்போது நான் வாசித்தேன். அவன் என்ன சொல்றான்? இந்த பிசாசு இவனை தீயில தள்ளுது, தண்ணியில தள்ளுது. இவன் ஜீவனுக்கு ஒவ்வொரு நாளும் போராட்டமா இருக்குது. நீர் ஏதாகிலும் செய்ய கூடுமானால் செய்யும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல இவன் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? நீர் மாத்திரம்தான் என் பிள்ளையை சுகமாக்க முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லியிருந்தான்னா இங்க செய்தியே இல்லை. ஆனா அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உங்களால ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னா மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்யும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முடியலன்னா நான் வேற இடத்த பார்க்க போயிடுவேன், இல்ல வேற ஆப்ஷன் தேடி போயிடுவேன். அப்படிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என் அன்பு தெய்வ பிள்ளை, அவனை பார்த்து இயேசு சொன்னா, நீ விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்போது அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே, நீங்க ஆண்டவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்கறீங்க, உண்மைதான். பெற்றுக்கொள்ள வேண்டும் விரும்புறீங்க, உண்மைதான். ஆனா அந்த கேட்கிற காரியத்துல எவ்வளவு விசுவாசமாய் நீங்கள் நிற்கிறீர்கள் என்பதை இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசியிருக்கார். ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிப்போம், பார்ப்போம், அவர் ஏதாவது செய்யறார பார்ப்போம், இல்ல ஒரு மனுஷனை தேடி போவோம், அப்படி எல்லாம் இன்னொரு ஊழியக்காரரை தேடி போவோம், இல்ல வேற எங்கேயாவது போவோம். சிந்தனை அலைந்து கொண்டே இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, அவன் சொன்ன வார்த்தை, உங்களால் ஏதாவது செய்யக்கூடும்னா செய்யுங்க. நாம என்ன செய்யணும் தெரியுமா? உம்மால் எல்லாம் கூடும், நீர் செய்ய வல்லவர். யோபு சொல்லுறான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. இந்த வார்த்தை உங்க வாயில என் வாயில வந்ததுன்னா கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட அவிசுவாச எண்ணங்கள், அப்படிப்பட்ட சிந்தனைகள் இன்றைக்கு வெளியேறும்படியாக ஜெபிக்க போகிறேன். விசுவாசத்தோடு ஏசப்பாட்ட கேளுங்க. நீங்க எதை கேட்டால் அதை கொடுப்பதற்கு அவர் அன்புள்ள தகப்பனார், உண்மையுள்ள தகப்பனார் இருக்கிறார். நீ கேட்கிற அத்தனையும் பெற்றுக்கொள்வீங்கன்னு விசுவாசிங்க. உங்க விசுவாசத்தின்படி உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்கார நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம்ப்பா. இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு உள்ளத்திலும் உம்மை குறித்தான விசுவாசம் பெருகட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அவ்விசுவாசத்தை கொண்டு வருகிற பொல்லாத சத்துருக்களை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் உம்மை விசுவாசித்து உம்முடைய கரத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். பெரிய காரியங்களை செய்ய நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ.